தற்போதைய அண்மை செய்தி. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் காரணமாக லண்டனில் இருந்து சென்னை வரும் விமானம் சவுதிக்கு திருப்பிவிடப்பட்டதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, இஸ்ரேல் மீது நள்ளிரவுல ஈரான் நடத்திய வான்வழி தாக்குதல் என்பது அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு போர் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக 400 ஏவுகணை ஒரே இரவுல வீசி பல்வேறு பகுதிகள், குறிப்பாக இஸ்ரேலினுடைய ஜெருசலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஈரான் நடத்திய இந்த வான்வழி தாக்குதல் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. குறிப்பாக ஈரான் நடத்திய இந்த வான்வழி தாக்குதலை நடுவானிலேயே பல்வேறு ஏவுகணைகளை முறியடித்து இஸ்ரேல் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்திருக்கக்கூடிய அந்த கருத்துப்படி ஈரான் தவறளித்து விட்டது, அதற்கு உரிய விலையை கொடுத்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். எனவே இதன் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு அவசர உதவி எண்கள் எல்லாம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த போர் பதற்றம் என்பது தொடர்ந்து பல்வேறு நாடுகளை மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி இருக்கிறது. குறிப்பாக லண்டனில் இருந்து சென்னை வரக்கூடிய விமானம் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நேரடியாக சென்னை வர முடியாமல் சவுதிக்கு திருப்பிவிடப்பட்டிருப்பதாக சென்னை ஏர்போர்ட் அத்தாரிட்டி அதற்குரிய தகவலை தற்போது தெரிவித்திருக்கிறது. எனவே இந்த போர் பதற்றம் என்பது பல்வேறு நாடுகளில் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய நிலையில இதன் மூலமாக விமான சேவைகள் ஒரு கடுமையான ஒரு பாதிப்பை அடைந்திருப்பதாக ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தெரிவித்திருக்கிறது. எனவே இந்த போர் பதற்றத்தின் காரணமாக இந்தியர்களுக்கு எவ்வித பாதிப்பும் இருக்கக்கூடாது என்பது தொடர்பாகவும், அதே போல இந்தியர்கள் தேவையில்லாமல் அவரவர்கள் வசிக்கக்கூடிய இடங்களை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும், பாதுகாப்பான இடங்கள் வசிக்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு அறிவுரைகள் இந்திய தூதரகம் மூலமாக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதே வேளையில இந்த விமான சேவை என்பது தற்போது வேறு நாட்டிற்கு, அதாவது சவுதிக்கு, சென்னை வரக்கூடிய விமானம் சவுதிக்கு திருப்பிவிடப்பட்டிருப்பதாக தற்போதைய அண்மை தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவா.